ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனா மீனா கிச்சன். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாம் வாங்க. நல்லா வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும், துளி கூட தண்ணி தேவைப்படாது. நான் சொல்கிற மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி அப்புறம் இதே மாதிரி தான் செய்வீங்க. நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சு உரிச்சு செய்கிறத விட இது சிம்பிளாக ஈஸியாக இருக்குங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுன பிறகு கடுகு, சோம்பு, உளுந்து தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டுக்கணுங்க. போட்டு எண்ணெய் எல்லா பக்கம் படுற மாதிரி ஒரு கிளறி விடணும். இது ட்ராவல் டைம் கூட கொண்டு போகலாங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாத பண்ணுறோம், அதனால் அப்படி ட்ராவல் டைம் வரைக்கும் கூட ஈவினிங் காலையில் பண்ணிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் எல்லா பக்கம் படுற மாதிரி கிண்டிட்டேன். இப்போ இந்த கிழங்கு தகுந்த மாதிரி உப்பு போடுறேங்க. தேவையான அளவு உப்பு போடணும். போட்டுட்டு திருப்பி இந்த உப்பு எல்லா பக்கம் படுற மாதிரி கிளறி விட்டுறணுங்க. இது பழகின கடாய், அதனால் ஒட்டாதுங்க, அவ்வளோ சீக்கிரமாக அடி பிடிக்காது. நல்லா வருங்க அந்த கடாயி, சூப்பராக இருக்கும். அதில் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிழங்கு சூப்பராக இருக்குங்க, உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். வச்சுட்டு திருப்பி திறந்துட்டு பழையபடி கிண்டி விடுறதுங்க. இது 80% வெந்திருக்கும் இப்போ கிழங்கு. திருப்பி நம்ம ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் திருப்பி மூடி வைக்கணுங்க. பழையபடியும் ஒரு கிளறிட்டு மூடிட்டிங்கன்னா எல்லா பக்கம் வெந்தது வேகாதெல்லாம் அடி மேலே பிரட்டி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2ஆம் டைம் திறக்கிறேன். இப்போ கிழங்கு வெந்திருக்குங்க. மொத்தமே 10 நிமிஷம் தான் ஆகும். நல்லா வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும் இந்த கிழங்கு. தண்ணியே தேவைப்படாது, சீக்கிரம் கெட்டும் போகாது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிழங்கு. இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க. இப்போ கட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்கும். பத்தலைன்னா நீங்கள் லைட்டாக வேணால் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கிழங்கு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு போதுமா பத்தலையான்ட்டு. இடையில வேணும்னா போட்டுக்கலாம். நான் கரெக்டாக போட்டிருந்தேன், அதனால் உப்பு போடலை. இப்போ நான் மிளகாத்தூள் போடுறேன். நான் 2 ஸ்பூன் போட்டேங்க. இது பார்க்குறதுக்கு தான் சிகப்பாக இருக்கும் இந்த தூள். நான் வீட்டிலே அரைச்ச தூள் இது. இதிலே மல்லி மிளகா எல்லாம் இருக்கிறதுனால இந்த தூள் நான் போடுறேன். தனி மிளகாத்தூளும் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இது நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க தூளுங்க. எல்லா குழம்பு எல்லாத்துக்குமே நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் கலர் தான் இருக்குது, காரம் இல்லை. அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு கிளறி விடணுங்க. சிம்மில் தாங்க வைக்கணும். மிளகாத்தூள் போட்ட பிறகு ஸ்பீடாக வைக்காதீங்க. வச்சிங்கன்னா மிளகாத்தூள்லாம் கருகி போயிடும். சிம்மில் வச்சு நல்லா கிண்டிட்டு திருப்பி மூடி போடணுங்க. மூடி போட்டு விடணும். அப்போ தான் கட்டாயம் அதில் உள்ளே போய் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சார்ந்து சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் மிளகாத்தூள் போட்டதும் ஒரு 5 நிமிஷம் அப்படி கிண்டி எடுத்துடலாம். இருந்தாலும் நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், இல்லை டைம் இருந்துன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம். 10 நிமிஷம் விட வேண்டாங்க, 5 நிமிஷம் விட்டால் கூட போதும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கறி போன மாதிரி ஆயிரும் மிளகாத்தூள். அப்படி நீங்கள் விடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திறந்து பாருங்கள். அடிக்கடி பார்த்தீங்கன்னா இன்னும் மொறுன்னு வருங்க. நான் இப்போ தான் கருவேப்பிலை போடுறேன், நான் தாளிக்கும் போது போடலைங்க. இந்த பச்சை கருவேப்பிலை வாசனை ரொம்ப அருமையாக இருக்குங்க. போட்டு ஒரு கிளறிட்டு கருவேப்பிலை போட்ட உடனே மூடி வச்சிட்டிங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அப்படியே தனித்தனியாக வருது பாருங்கள், உதிராக வருது பாருங்கள். வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும், துளி தண்ணி தேவையில்லை. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ரசம், தயிர் எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அது ரெடி ஆகிடுச்சுங்க, உருளைக்கிழங்கு மசாலா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.